ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு கரண்ட் அடுப்பு வாங்கினது தாங்க பார்க்க போகிறோம். கரண்ட் அடுப்புக்கு நான் என்ன கஷ்டப்பட்டேன் அப்படின்றது தான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 கடையில் போய் கேட்டுமே இங்கே கோபால்புரம் மார்க்கெட்டில் கிடைக்கவே இல்லைங்க கரண்ட் அடுப்பு அவ்வளோ சீக்கிரத்தில். அப்படியே கிடைச்சாலும் ஒரே ஒரு கடையில் தான் கிடச்சிது. அந்த கடையிலுமே 2 தான் இருந்தது. அந்த 2ல் நான் எது வாங்கியிருக்கேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அது கூட எங்கள் அண்ணி தான் செலெக்ஷன் பண்ணாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. பாருங்கள் வீடியோவை எப்படி இருக்குன்னு. இங்கே ஒரு வழியாக மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 கடை ஏறி இறங்கினதுக்கப்புறம் தாங்க ஒரு 2 கம்பெனி கிடச்சிருக்கு. இந்த கம்பெனி இது ப்ரீமியராக என்ன கம்பெனின்னு தெரியல. பார்த்து யாராவது வீடியோ பார்க்குறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு மறக்காமல் எனக்கும் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வந்தோடனே இந்த ஒரு கம்பெனி தான் காமிச்சாங்களே. அதுக்கப்புறம் வந்து நான் கேட்டேன், இல்லை வேறு ஏதாவது கம்பெனி இருந்தால் காமிங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி இந்த கம்பெனி காமிச்சாங்க. அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்றத கேட்டேன். ஆனால் இந்த கம்பெனியோட இப்போ எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த கம்பெனி ரொம்ப ஹை லெவலில் இருக்குது. அது எதனால் ஏன் அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. அப்புறம் வந்து நடுவில் வந்து நான் எங்கள் அண்ணிக்கிட்ட வேறு கால் பேசியிருந்தேன். எங்கள் அண்ணிக்கிட்ட வந்து காமிச்சிருந்தேன், ஏதா நீ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஏதாவது ஒன்று ஏடாகூடமாக வாங்கிக்கிட்டு அப்புறம் வந்து தேவையில்லாத பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது நான் வந்து வாங்கும்போது 2020லேயோ 2021லேயோ வாங்கினேங்க. 1800 கொடுத்து வாங்கினேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தான் வாங்கியிருக்கேனே. அவர் வந்து செக் பண்ணி காமிக்கிறார் பாருங்கள். ஃபைனலாக இது தான் முடிவாச்சு. இதை வந்து செக் பண்ணி காமிங்க அப்படின்னு சொன்னேன். எவ்வளோ ஐ எவ்வளோ இருக்குது, லோ எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் காமிச்சாங்க. இதில் வந்து 2000 வரைக்கும் ஐ லெவல் இருக்குதுங்க, நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லோனு பார்த்தீங்கன்னா 100 வரைக்குமே இருக்குது பாருங்களேன். எப்படி தகன்னு எரியுது. 100 வந்து லாஸ்ட்டு ஃபைனலாக இருக்குது. இது வந்து எல்லாமே டச் மாடல் தான், ஃபுல் அண்ட் ஃபுல். நான் முன்னே வச்சுருந்தது வெறும் பட்டன் மாடல் தான். அதுக்கப்புறம் அன்னிக்கிட்ட பேசுகிறத பார்க்கலாம் வாங்க. சரி, நல்லாதான் இருக்கு. அம்மா எனக்கு இதே மாதிரி வேணுமா? என்னால அது உனக்கு இதே மாதிரி வேணும்? அதுவும் ஆர்டர் பண்ணிட்டானே, எனக்கும் வாங்கி தரணும். நல்லாதான் இருக்கு. கிளம்பிட்டீங்களா? இன்னும் இல்ல, ஊருக்கு போகல. ஏன்? ஊருக்கு நாளைக்கு போறோம். மைண்ட் மாறிடுச்சு. ஊருக்கு நாளைக்கு போறோம். கிளம்பிட்டேன், ஆனா போகல. வைஷாலிக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்குது, முடிச்சுட்டு போலான்னு. ஃபீஸ் 1000 ரூபாய் கட்டுறது வேஸ்டா தான் போகுதுன்னு. இல்ல 10 மணிக்குள்ள கிளம்புறதுனா கிளம்பிடுங்க, போவேணாம். சரி நான் வரல. இந்த இருங்க, நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். மதுக்கு ஃபோன் பண்ணி நான் கடைக்கு போய் அவளுக்கு போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து வாரண்டி இருக்குதுங்க. 1 வருஷம் சொன்னாங்க, ஆனால் அதில் 2 வருஷம் போட்டிருக்கு வாரண்டி. இதெல்லாம் வாங்கிக்கிட்டு ஒன்று போனால் ஒன்று பிரச்சனை மேலே பிரச்சனை. என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறதுனே எனக்கு ஒன்றுமே புரியல. வாங்கியாச்சு ஒரு வழியாக. இதான் வாங்கியிருக்கேன். கடையில் என்னென்ன இருக்குது அப்படியே பார்த்துடலாமா? ஒரு வழியாக வந்து பேக்கிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டு கிளம்புனோங்க. அதுக்கு முன்னாடி அரி வந்து எங்கள் அம்மா தமிழ்நாடு, எங்கள் அம்மா தமிழ் பொண்ணு, எங்கள் அம்மாவுக்கு இன்னும் ஒடிசா தெரியல, இன்னும் கற்றுக்கல அப்படின்ற புராணத்தெல்லாம் அவங்கக்கிட்ட இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தான். எப்போ எங்கே போனாலும் சரி அரிக்கு வந்து இந்த ஒரு 2 டைலாக்கை சொல்லிவிடுவான். எங்கள் அம்மா தமிழ் பொண்ணு, எங்கள் அம்மாவுக்கு தமிழ் தெரியாது, இது ஒடியா தெரியாது, இப்போ தான் கற்றுட்டு வராங்க. நீங்கள் அதனால் காசை வந்து இங்கிலீஷில் சொல்லுங்கள், தமிழில் இங்கே ஒடியாவில் சொல்லாதீங்க அப்படின்றதெல்லாம் சொல்லுவான். அதெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஓகேங்க, வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். என்ன பண்ணுறீங்க? உட்காந்துட்டு இருக்கேன் சாமி.
என்ன வாங்கி பண்ணிக்கிறீங்க கையில்? கரண்ட் அடுப்பு வாங்கிட்டு வந்தாச்சு. சமைக்கணும். கரண்ட் இல்லையா? இல்லை கரண்ட் வந்துடுச்சு. எப்படி சமைக்க போறீங்க? தொடர்புலையா? இது ஒன்று சேண்ட் தண்ணிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஆமால மில்ல ஒன்று சேண்ட் தண்டாங்க எங்கே இங்கே இருக்கிற இது ஒன்று சேண்ட் தண்ணிக்கிறாங்க. ஆனால் நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும். அம்மா இப்போ ம் இது எது மேலே வச்சு நான் சமைக்கிறதுன்னு எனக்கு இது மேலே வை. இது மேலே இப்போ வந்து இதை வந்து நம்ம வாஷிங் மிஷினில் இருக்கிறத எடுத்துட்டு இப்போ அங்கே தான் வச்சு இதை சமைக்க போகிறோம். ஓகேவா? சமைச்சு முடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த கரண்ட் அடுப்பில் எத்தனை மணிக்கு 11:30 மணிக்கு சாப்பாடு வச்சேன். இப்போது மணி 12:30. 11:30 மணிக்கு வச்சு 1 மணி நேரம் ஆகுது. இங்கே குக்கரில் தான் வச்சேன். அப்போனா பார்த்துக்கோங்க கரண்ட் எத்தனை வாட்டி போய் வருதுன்னு. ஒரு விசில் வந்தது, கரண்ட்டு போயிடுச்சு. இதில் வேறு இந்த லட்சத்தில் இன்னும் நான் குழம்பு வச்சு வர முடியல. எப்படியும் 3 மணிக்கு சோறு சாப்பிடுவேன். பார்க்கலாம். வாஷிங் மிஷின் எடுத்து இங்கே வச்சுட்டேன். வாஷிங் மிஷின் எந்த இடத்த ஸ்டூவில் போட்டு கரண்ட் அடுப்பு வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ கரண்ட் இல்லை. இன்வெர்ட்டரில் போட்டால் இன்வெர்ட்ரு தீஞ்சு போயிடும். இப்போ வந்து பசிக்குதுன்னு இவருங்க பூரி சாப்பிடணும். சாப்பிடல நான். சிலிண்டர் எப்போ வரும்னு தெரியல. சிலிண்டர் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். காலையிலேயே 3600 தண்டம். என் ஃப்ரெண்டெல்லாம் என் அப்பாலாம் கேட்டு வாங்குறாங்க. என் அம்மா ஃப்ரெண்டெல்லாம் காசு நாக்கி ஒரு வழியாக சமைச்சாச்சுங்க. இவருங்க கரண்ட் அடுப்பில் தான் சமைச்சது. கறி குழம்பு சாப்பாடு. இப்போ தாங்க காலையில் சாப்பாடே நாங்கள் சாப்பிட போகிறோம். பல போராட்டங்களை தாண்டி சமையல் சாப்பிட்றோங்க. வாங்க சாப்பிடலாம். பயங்கரமான பசி, தலை வலிக்குது பசியில். ஓகே சாப்பிட்டு பார்க்கலாம். எந்திரிச்சேன். இப்போ தான் கரண்ட் அடுப்பில் தண்ணி சூடு பண்ணி குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஹரி டியூஷன் போயிருக்கான். ஹரி வந்து டியூஷன் போயிருக்கான். இப்போ தான் வீடு வாசல் எல்லாத்தையுமே பெருக்கினேன். பாத்திரம் இருக்குது. வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கா. இப்போ டைம் கரெக்டாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவேன். எனக்கு வந்த சோதனை மணி 4:30 ஆகுது. இன்றைக்கி அருகே டான்ஸ் கிளாஸ் இல்லை. டான்ஸ் கிளாஸ் மேடமுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் லீவு. அதனால் இன்றைக்கி டான்ஸ் கிளாஸ் போகல. நாங்கள் பாத்திரம் மட்டும் இருக்குது தைக்கிறதுக்கு. பாத்திரம் தைக்கணும். 2 துணி இருக்குது. அந்த 2 துணி பாத்திரம் தைச்சிட்டு குளிக்கிறப்ப கையோட துவச்சி போட்டு வந்துடுவாங்க. அதான் மீதி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. தலைவலி மட்டும் விடவே மாட்டேன்னதுங்க. ஏன் தான் இந்த தலை இப்படி வலிக்குது? ஒரு வேளை பீர்வை வந்துகிட்டே இருக்கிறதுனால தலைவலிக்குதா, இல்லை கூலர் ஓடுறதுனால தலைவலிக்குதா, எதனாலன்னு என்னால் ரீசன் கண்டுபிடிக்கவே முடியல. ஓகே, நான் பாத்திரத்தை தேய்ச்சிட்டு வந்து பார்க்குறேன். பாருங்கள், இன்னும் பாத்திரம் தேய்க்கலை. அதுக்கப்புறம் அவங்க வாளியில் வந்து துணி போட்டு வச்சுருக்கேன். பாத்திரம் தேய்ச்சிட்டு அந்த துணியை துவைக்கணும். திரும்ப நான் குளிக்கிறப்போ அந்த வேலையை நான் முடிச்சுப்பேன். இப்போ வந்து பாருங்கள், இந்த ஹரி பையன் என்ன வேலை பண்ணி வச்சுருக்கான்றதை பார்க்கலாமா? வாங்கலேன். அப்படியே இப்படி வந்தோன்னா பாருங்களேன், இந்த இடத்த எவ்வளோ பெரிய பழத்தை தோண்டி இந்த பழத்துக்குள்ளே தண்ணியை ஊற்றி குருவி சத்தம் அழகாக கேட்குதுங்க. கீன்னு இங்கே பழத்தை தோண்டி அவனுடைய பேட், எக்ஸாம் பேட், அது அந்த பேட் மேலே அதெல்லாம் வச்சு அதை விட இங்கே ஒரு பெரிய கூத்து பண்ணி வச்சுருக்காங்க. தெரியுதுங்களா? உடச்சி கேட்டால் அதை நான் சும்மா தட்டினம்மா ஊந்துச்சுமா அப்படின்றான். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இது திரும்ப அவங்க அப்பா வந்தால் தான் ரெடி பண்ண முடியுமே. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்குறாரு சாரு. என்னத்தை சொல்கிறது நம்ம அப்படின்னு தெரியல. இதில் வேறு எந்த நேரம் நினைக்கிறானோ, நைட்டு 10 மணிக்கு நான் கதவு திறந்து வச்சா கூட வந்து இதில் தண்ணி ஊற்றி விளையாடுறாங்க.
என்ன சொல்லுதுன்னே தெரியல. அவனை பெருக்கிட்டேன். இந்த இடம்லாம் இப்படி தாங்க இருக்குது. நானும் இந்த மண்ணை பெருக்கி அங்கே பாருங்க அங்கே கூட்டி வச்சுருக்கிறேன். அது அப்படி இருந்தால் இப்படி தான் வருது மண்ணுங்க. ஓகே, பார்ப்போம். இந்த செடிங்களோடைய கிளைங்களை எந்த பக்கம் இருந்து எங்கே வெட்டுறாங்க அப்படின்றதே தெரிய மாட்டேனுது. இங்கேருந்து வெட்டி தூக்கி போட்டுடுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பூ பறிக்கிறதுனால அவ்வளோ நல்ல எண்ணங்க எங்கள் வீட்டில் இருக்கிறதுங்கெல்லாம். ஐயோ, நீங்கள் வேறு அப்புறம் நான் குறை சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிப்பீங்க. நீங்கள் எதுக்கு நமக்கு இந்த வம்பு பிடிச்ச வேலை? வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கோம் நம்பரை. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.